வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற உன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லாஹ். பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அலை வரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று 2015 ஆண்டு மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க நேர்கள் கிராத் ஓத கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த அம்சம் நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் மனிதர்களிலேயே மிகவும் வெறுப்புக்குரியவன் கடுமையாக எப்போது பார்த்தாலும் சச்சரவு செய்து கொண்டிருப்பவனே ஆவான். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வளர்பிறை சஞ்சிகையின் அடுத்த பக்கத்தில் கவிதை. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் ஆலாபனை கவிதை தொகுப்பிலிருந்து ஓர் கவிதை. குரல் அஷேக் அஜ்வாத் ஹசீன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆலாபனை தொகுப்பிலிருந்து கண்ணீரின் ரகசியம் என்ற தலைப்பிலான ஒரு கவிதை. இறைவா, எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன். இறைவா, எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன். அவன் கண்ணீரைத்தான் தந்தான். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். இறைவன் கூறினான், மழை வேண்டாம், விளைச்சலை மட்டும் கொடு என்று எந்த உழவனாவது கேட்பானா? மழை வேண்டாம், விளைச்சலை மட்டும் கொடு என்று எந்த உழவனாவது கேட்பானா? ஆனால் நீ அப்படித்தான் கேட்கிறாய். கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய். கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய். உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர். உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர். வைகறை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகளை நீ கண்டதில்லையா? வைகறை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகளை நீ கண்டதில்லையா? புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும் அற்புதமல்லவா அது? புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும் அற்புதமல்லவா அது? மழை மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா? கண்ணீரிலிருந்து சிரிப்பு பிறக்கும் அழகல்லவா அது? மழை மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா? கண்ணீரிலிருந்து சிரிப்பு பிறக்கும் அழகல்லவா அது? முத்து என்பது என்ன? சிப்பிக்குள் இருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம்தானே அது. முத்து என்பது என்ன? சிப்புக்குள் இருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம்தானே அது.
கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை நீ அறிவாயாக. கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயாக. மேலும் கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது, புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது. மேலும் கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது, புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது. நேர்களே, இனி நம்மோரும் நபிமொழியும் கேட்கலாம். கருணை. இந்த உலகில் கருணை மட்டும் மனிதரிடையே வந்துவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு அழகான ஓர் இடமாக மாறிவிடும். செல்வந்தர்கள் மத்தியில் கருணை வந்துவிட்டால் உலகில் ஏழ்மை ஏது? நம்மை போல அனைவரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் எனும் கருணை மனம் எமக்கிருந்தால் உலகில் கவலை கொண்ட மனிதனை மருந்துக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. செல்வந்த நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கருணையுடன் தனது சர்வதேச அரசியலை நடாத்தினால் இன்று உலகில் வறிய நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடையா நாடுகள் என கூறும் நாடுகள் இருக்குமா? இந்த நாடுகளில் மக்கள் உண்ண உணவின்றி எத்தனையோ நோய்களுடன் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்க்கை என்றாலே அது ஒரு துயரம் மட்டும்தான் என வாழ்க்கையை வாழாமல் வாழ்க்கை போராட்டத்துக்குள் சிறைப்பட்டு துடிக்கிறார்கள். தனக்கு அரசியலில் உதவவில்லை என கூறி தனது சொந்த அப்பாவி மக்களை அரசியல் பலத்தால் தண்டிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறிது கருணை இருந்தால் அந்த அரசியல் பழிவாங்கல்கள் உலகில் நடைபெறுமா? அதன் மூலம் மக்களை அழிக்கும் சிவில் கலவரங்களும் யுத்தங்களும் ஏற்படுமா? நிச்சயம் இல்லை. இன்று மனித மனங்களில் நிறைந்திருக்க வேண்டிய கருணை எம் மத புத்தகங்களிலும் புனித குர்ஆனில் மட்டுமே நிறைந்துள்ளது. இது கவலைக்குரிய விடயமாகும். நீல வானை படைத்து கண்ணுக்கினிய வர்ணங்களில் காதுக்கினிய கானங்களை பாடும் பறவைகளை படைத்த இறைவன், நீல கடலை படைத்து பலவர்ண மீன்களை கண்கவர் முறையில் நீந்தி விளையாட படைத்த இறைவன், பச்சை பசேரென்ற புவி மீது பலவர்ண பூக்களை படைத்து அதில் நறுமணத்தையும் கலந்த இறைவன், அப்புவித்தரையில் மனிதனை படைத்து எல்லா வளங்களையும் வழங்கிய இறைவன், தன்னை போற்றுபவர்களுக்கும் தூற்றுபவர்களுக்கும் பாகுபாடின்றி பெருமழையை பொழிய வைக்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவனின் கருணையை பாருங்கள். அந்த கருணையின் அளவு நுங்கும் நுரையுமாக கரை புரண்டோடும் நைல் நதியையும் கங்கை யமுனா நதியை விடவும் விசாலமானது. ஆயினும் அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் மட்டும் கருணையற்ற வாழ்வினை வாழ்வது எந்த வகையில் நியாயம்? வீசும் காற்றில் கொழுவின்றி தள்ளாடிய கொடிக்கு தனது தேரினை தானம் செய்த பாரி மன்னனைப் போல கருணை இல்லாவிட்டாலும், பெருமழையைப் போல கருணையை நீங்கள் பொழியாவிட்டாலும், தனது பென்ஸ் BMW சொகுசு ஊர்திகளை நீங்கள் தானம் செய்யாவிட்டாலும், ஒரு மலைச்சாரலாக ஒரு தூத்தலாக அவ்வப்போது கருணையை அடுத்தவர் மீது விசிறுங்கள். அது போதும். இந்த உலகில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ கருணையால் நாட்டையும் ஆளலாம். ஏனெனில் இராணுவமற்ற நாடுகளும் இன்றைய உலகில் இல்லாமல் இல்லை. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறோம் என்று நாங்கள் கூறுகிறோம். முகத்தில் தாடி, அது சரி. உடம்பை மறைக்க நீண்ட ஜுப்பா, அதுவும் சரி. வாய் நிறைய ஹதீசுகள், அதுவும் சரி. ஆயினும் உங்கள் உள்ளத்தில் மட்டும் ஏன் நபிகளாரின் கருணை இல்லை? அந்த கண்ணியமிக்க வாழ்க்கை இல்லை? மனிதன் நாளை சுவர்க்கம் போவது அவன் இவ்வுலகில் செய்யும் இறை பிரார்த்தனைகளுக்காகவும் ஏனைய நன்மையான காரியங்களுக்காகவும் மட்டுமல்ல, எமது பாவங்களை மன்னிக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அந்த கருணைமிகு மனத்தால். இந்த உலகையும் அண்ட சராசரங்களையும் அதில் வாழும் மனிதனையும் ஏனைய உயிரினங்களையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவனுக்கே அவ்வளவு கருணை இருப்பின், அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு கருணையற்ற இந்த கல்மனம் எங்கிருந்து வந்தது?
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் படைப்புகளை படைக்கும் பணியை நிறைவு செய்த போது தனக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள தனது பதிவேட்டில் என் கருணை என் கோபத்தை வெல்லும் என்று கருணையை தனக்குத்தானே விதியாக்கிக் கொள்ளும் வகையில் எழுதினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். பிரதி மற்றும் குரலாக்கம் ஏஜே ஷஹீன். இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் கடந்த வாரம் ஆற்றிய நா காக்க எனும் தலைப்பிலான உரையின் அடுத்த பகுதியை இப்பொழுது கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நா காக்க என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்ற உரையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற முறை உங்களிடத்திலே உரையாற்றுகிற போது நாவினால் செய்கிற கேடுகள் பற்றி புறம் பேசுதலும் பொய்யுரைத்தலும் என்பது பற்றி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அந்த தொடரில் வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது அவதூறுகள். இருப்பதை சொல்வது புறம். ஒருவருடைய முதுகுக்கு பின்னாலே இருக்கின்ற நடந்த செய்திகளை சொல்வதற்கு பெயர் புறம். இரண்டுமே மனிதனுடைய கண்ணியத்தை குறைப்பதுதான். நீங்கள் முகத்திற்கு முன்னாலே பேசினாலும் சரி, பின்னாலே பேசினாலும் சரி, ஒரு மனிதனுடைய மரியாதையை குலைக்கின்ற செயல்தான் இந்த அவதூறும் இந்த புறமும். ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது அவனுடைய உரிமை. அந்த உரிமையை பறிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உரையாற்றுகிற போது மக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த அரஃபா என்ற இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த காபா என்ற இந்த புண்ணிய பூமி எந்த அளவுக்கு புனிதமானதோ, அதே அளவுக்கு புனிதமானதுதான் மனிதர்களுடைய உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் என்று சொன்னார்கள். காபா எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு புனிதமானது. மறுமையில் நீங்கள் இறைவனை சென்று சந்திக்கிற வரை பிறருடைய உயிர்களையும் உடைமைகளையும் கண்ணியத்தையும் கொலைப்பதிலிருந்து நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆகவே காபாவுக்கு தருகிற புண்ணியத்தை எதற்கு தர வேண்டும் என்று சொன்னால், மனித உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் நாம் தர வேண்டும். பெருமானார் குறிப்பிட்டிருக்கிற 7 பெரும்பாவங்களில் ஒன்று அவதூறு. பெரும்பாவங்களில் ஒன்று அவதூறு. ஒருவன் செய்யாததை செய்ததாக சொல்வது பெரும்பாவங்களிலே ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமறையிலே 33வது அத்தியாயம் 58வது வசனம் சொல்கிறது, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்கள் குற்றம் புரியாத நிலையில் யார் அவர்களுக்கு துன்பம் அளிக்கிறார்களோ அவர்கள் மாபெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம்மீது சுமந்து கொள்கிறார்கள். ஒருவன் பாவம் செய்யாதிருக்கிற நிலையில் அவனுக்கு துன்பத்தை தருவது என்பது இவன் தனக்குத்தானே பாவம் செய்து கொள்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுவும் கற்புடைய பெண்ணின் மீது அவருடைய கற்பை குறித்து ஒருவன் அவதூறு பொழிந்தால் அவனுக்கு 80 கசையடிகள் தண்டனையாக வழங்கப்பட வேண்டும். விபச்சாரம் செய்தால் 100 கசையடிகள், அவதூறுகளை புரிந்தால் 80 கசையடிகள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 20 கசையடிகள் தான். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்திலே இது கருதப்பட்டிருக்கிறது.
சொல்லிவிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த மாதிரி பெண்கள் மீது யாராவது அவதூறுகளை பொழிந்து 4 சாட்சியங்களை கொண்டு வரவில்லை என்றால் அவர்களுக்கு 80 கசையடிகள் தரப்பட வேண்டும். அத்தோடு அவருடைய சாட்சியங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருடைய சாட்சியங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் மனம் திருந்தி தௌபா செய்தால் ஒழிய என்று திருமறையினுடைய வசனம் சொல்வதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆக அவதூறுகள், தனி மனிதன் மீதும் அவதூறுகளை பொழியக்கூடாது, அமைப்புகள் இயக்கங்களின் மீதும் அவதூறுகளை பொழியக்கூடாது, ஒரு சமுதாயத்தின் மீதும் அவதூறுகளை பொழியக்கூடாது. இந்த 3மே நடக்கும். தனி மனிதர்களுடைய ஒழுக்கம், நேர்மை, நாணயம், வாய்மை இவற்றை குறித்து எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லாமல் அவர்கள் மீது அவதூறுகளை பொழிவது. அதே போல இயக்கங்கள் மீது, இஸ்லாத்திற்காக பணியாற்றுகின்ற இயக்கங்களை மீது இவர்கள் இமாம்கள் மீது நம்பிக்கை இல்லார்கள், இவர்கள் சஹாபாக்களை மதிக்க மாட்டார்கள், இவர்கள் காதியானிகள், இவர்கள் வஹாபிகள், என்னதெல்லாம் உண்டோ அத்தனையும் சொல்லி முடிப்பது. அவர்கள் சொல்லுகின்ற கொள்கைகளை நேரடியாக சந்திக்கின்ற திராணி இவர்களுக்கு இல்லை. ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள், வேர் ஆர்கியூமெண்ட் ஃபெயில்ஸ் அபியூஸ் ஸ்டார்ட்ஸ். எங்கே வாதம் தோல்விகிறதோ அங்கே வசை ஆரம்பமாகிறது. ஆக உருப்படியான வாதங்களை வைக்க முடியாத போது அந்த இயக்கங்களை வீழ்த்துவதற்காக மிக மலிவான உத்திகளை கையாண்டு அவர்களை வீழ்த்துவது, இது ஒரு வகையான அவதூறு. அடுத்தபடியாக ஒரு சமுதாயத்தின் மீது சேற்றை வாரி இறைப்பது. இன்றைக்கு நமது நாட்டிலே உள்ள பாசிஸ்டுகள், வகுப்புவாதிகள், சிறுபான்மை மக்களை தேச துரோகிகள், பயங்கரவாதிகள், வன்முறையாளர்கள் என்று அவதூறுகளை புரிந்து இன்றைக்கு மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பல்வேறு வகையான அவதூறுகள். இந்த அவதூறுகள் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த காரியத்தை செய்யவே மாட்டோம். அவதூறுகள் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை, மரியாதையை குறைத்து விடுகிறது இல்லையா? அவனை பற்றிய பிரச்சாரங்கள் நடக்கிற போது சமுதாயத்திலே அவனுடைய பெயர் பாதிக்கப்படுகிறது. ஊடகங்களிலே ஒருவனை பற்றி பயங்கரவாதி, தீவிரவாதி என்று செய்தி வந்தால் அவனுடைய வேலையே போய்விடுகிறது. சமுதாயத்திலே அவனுக்கு மரியாதை இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஒரு சமுதாயத்தை பற்றி அவதூறுகளை பரப்புகிற போது உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படுகிறது, உரசல்கள் ஏற்படுகிறது. அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. பெரும்பாலான மக்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற போது உளவியல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி தற்கொலை வரை முயற்சி செய்கிறார்கள். என்னுடைய சமுதாயத்தினுடைய பேர் கெட்டு போய்விட்டது, இனிமேல் நான் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டுமா என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இதனால் உருவாகிவதை பார்க்கிறோம். நேர்கள் இதுவரை கேட்ட டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் ஆற்றிய உரையின் அடுத்த பகுதியினை நேர்கள் எமது அடுத்த வளர்ப்புரை நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்களுக்காக தேர்ந்தெடுத்த இஸ்லாமிய கீதத்தினை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். எல்லா புகழும் ஈடில்லாஹ் உனக்கே உனக்கே யா அல்லாஹ், எல்லா புகழும் ஈடில்லாஹ் உனக்கே உனக்கே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், எல்லா புகழும் ஈடில்லாஹ் உனக்கே உனக்கே யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ். நபி பெருமானின் பொறுமையை பற்றி பாடுகிறேன் பாட்டு. நாங்கள் அல்லும் பகலும் அண்ணல் நபி வழி செல்வோமே கேட்டு. தொழுதிடும் நபியினில் அழுகிய குடலை தூக்கி போட்டார்கள். நபியோ அழுதவன் நிலையை மாற்றிட இறையிடம் துஆக்கள் கேட்டார்கள். நபியை பார்த்து பைத்தியம் என்று கைகொட்டி சிரித்தார்கள். நபியோ மனிதனாய் அவர்கள் மாறிட
இறையிடம் கைகளை விரித்தார்கள், இறையிடம் கைகளை விரித்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். எல்லா புகழும் ஈடில்லா உனக்கே உனக்கே யா அல்லாஹ் யா அல்லாஹ். வளர்ப்பிறையின் அடுத்த பக்கத்தில் සිංහල අන්‍ය ආක්‍රමික අහලම් වරයි நாம் தொடர்ந்து போராடும். අපි ආයුධ අරගෙන ඒගොල්ලෝ එලවනවා. මේ කියන කවුද මේ බල සේනාව අය? இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் கட்டுரை தொகுதி. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நாம் கூறியது போல சுதந்திர இலங்கையின் தமிழர்களுக்கு எதிரான பாரிய இனக்கலவரம் பற்றிய சில தகவல்களை எமது நேர்களுக்கு அறியத் தரவுள்ளோம். இதனை 1958 ஆண்டின் இனக்கலவரம் என்றும், இன்னும் சிலர் தார் கலவரம் என்றும், இன்னும் சிலர் ஸ்ரீ கலவரம் எனவும் வர்ணிக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் இலங்கை சுதந்திரம் அடைந்த 10 ஆண்டுகளுக்குள் இந்த தமிழர்களுக்கு எதிரான கலவரம் ஏராளமான கொலை கொள்ளைகள் மற்றும் சில கற்பழிப்புகளுடன் நடந்தேறியது. இந்த கலவரங்கள் 1958 ஆண்டு மே மாதம் 25 நாளில் இருந்து ஜூன் மாதம் 5 வரை நடைபெற்றது என ஆவணப்படுத்தப்பட்டாலும் இந்த கலவரங்கள் உண்மையில் ஆரம்பித்த தினம் 1958 ஆண்டு மே மாதம் 22 ஆகும். 1958 மே 22 நாளில் இருந்து ஜூன் 5 வரை இலங்கை முழுவதிலும் சட்டத்தினை மக்கள் தமது கைகளில் எடுத்துக் கொண்டார்கள் என்பதே உண்மை. சிங்கள இனவாத காடையர்கள் இலங்கையின் தலைநகரமான கொழும்பு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் வாழ்ந்த தமிழர்களை மூர்க்கத்தனமாக தாக்கி பல நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொலை செய்து உடைமைகளை சூறையாடி தமிழர்களுக்கு சொந்தமான வீடு வாசல்கள், வாகனங்கள், ஏனைய சிறிய பெரிய வியாபார நிலையங்களை தீயிட்டு கொளுத்தி மகிழ்ந்தனர். இந்த கலவரங்களை விவரிக்கும் முன்னர் இதற்கான காரணங்களையும் சூழ்நிலைகளையும் நேர்களுக்கு அறியத் தருவது முக்கியமானதாகும். அன்று இந்த இனவாத தமிழ் கசப்புணர்வினை சிங்கள பெரும்பான்மைகளுக்கு ஊட்டிய அரசியல் நிகழ்வுகள் பின்வருமாறு. 1956 ஆண்டு சிங்கள இனவாதத்தை உருவாக்கி அன்று அரசமைத்த SWRD பண்டாரநாயக்காவின் இனவாத மக்கள் முன்னணியின் தமிழர்களுக்கு எதிரான இனவாத அடிப்படையிலான தேர்தல் பிரச்சாரங்களும் பின்னர் பெற்ற தேர்தல் வெற்றியும் 1956 ஆண்டு ஜூன் 15 அமுலாக்கப்பட்ட சிங்களம் மட்டும் கொள்கை. இதற்கு எதிராக தமிழ் பெடரல் கட்சி நடத்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், முக்கியமாக சட்டமூலம் அமுலாக்கப்பட்ட நாளன்று பாராளுமன்ற முன்றலிலும் பின்னர் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருமலை ஆகிய நகரங்களில் நடாத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் 1957 ஏப்ரல் மாதம் 17, 18, 19 அளவில் நடைபெற்ற பாரிய வடபகுதி தமிழர்களின் திருமலை யாத்திரை, பின்னர் 1957 கைச்சாத்திடப்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக 1957 ஆண்டு அக்டோபர் 3 JR ஜெயவர்தன சிங்கள மக்களுடன் நடாத்திய கொழும்பு கண்டி யாத்திரை. 1958 ஆண்டு இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஏப்ரல் 9 பிரதமர் பண்டாரநாயக்காவின் வீட்டு முன்றலில் நடைபெற்ற பிக்குமார்களின் உண்ணாவிரத போராட்டம். அன்று மாலையே அந்த ஒப்பந்தத்தை பிரதமர் பண்டாரநாயக்கா இரத்து செய்தமை. 1958 ஆண்டு ஜனவரி முதல் ஆரம்பமான அன்றைய போக்குவரத்து அமைச்சின் சிங்கள ஸ்ரீ எழுத்தின் அறிமுகமும் அதற்கு எதிரான யாழ்ப்பாண போராட்டங்களும், பின்னர் தொடர்ச்சியாக கொழும்பிலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும்
தமிழ் பெயர் பலகைகளை பட்ட பகலில் பலாத்காரத்தின் மத்தியில் தார் பூசி அடித்தமை, இதனை எதிர்த்த தமிழர்களை கடுமையாக தாக்கி காயப்படுத்தியமை, முக்கியமாக இந்த எல்லா நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் அன்றைய இலங்கை போலீசாரும் இராணுவமும் அமைதியாக இருந்ததை கண்ட சிங்கள காடையர்கள் இந்த அரசின் பாராமுகம் காட்டலினால் மேலும் உற்சாகமும் வலுவும் பெற்றனர். மேற்கூறிய காரணங்களை விட இதற்கு மேலாக இன்று வரை எந்த ஆவணத்திலும் அதிகம் எழுதப்படாத எந்த சிங்கள அரசியல்வாதியினாலும் இன்று வரை பேசப்படாத ஒரு அடிப்படை காரணி இருந்தது. அதுதான் வடபகுதி தமிழர்கள் மீது அன்றைய சுதந்திர சூழலில் 1948 ஆண்டளவில் சிங்கள மக்கள் மத்தியில் உருவான பொறாமை உணர்வு. 15% குறைவான அன்றைய இலங்கை தமிழன் 65% மேலான அரசு மற்றும் தனியார் துறையிலே பணியாற்றி வழங்கிய முக்கிய சேவைகளும் அதிகாரமும், அனைத்து தொழில்சார் துறையிலும் யாழ்ப்பாண தமிழர்களின் பங்களிப்பும் அதிகாரமும், இதுவே ஏனைய காரணிகளை உருவாக்கிய முக்கிய அடிப்படை காரணி. இதுவே தமிழ் கசப்புணர்வை சிங்கள மக்கள் மத்தியில் உருவாக்கிய முக்கிய காரணி. இதனை பாலமாக வைத்து தமிழனே அன்றைய இலங்கையின் தேசிய எதிரி என சிங்கள மக்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த கசப்புணர்வின் பாதையிலேயே அன்றைய பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா மிக விரைவில் ஆட்சியும் அமைத்தார். இதன் அடிப்படையிலேயே இனவாதம் ஊட்டப்பட்ட சிங்கள மக்கள் திருகி விடப்பட்ட பொம்மைகளைப் போல பின்னர் தமிழர்களுக்கு எதிராக ஆடத் துவங்கினர். வாய் திறந்தால் அல்லாஹ்வென வாய் திறப்பேன், உம்மென இருந்தால் முஹம்மதன மௌனமாய் கிடப்பேன், கண் திறந்தால் கஅபாவை காண்பதற்கே துடிப்பேன், கண் மூடினால் மதீனாவின் கனவுகளில் மிதப்பேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி வளர்ப்பிறை.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி வளர்ப்பிறை.atbc@gmail.com. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் முடிவாக வரலாற்றில் ஓரேடும் சலவாத்தும் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கும்போது அபு தாலிப் அவர்களோடு ஷாம் தேசம் நோக்கிச் சென்றார்கள். அங்கே பஹீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இறந்தார். நபிகளாரை கண்டதும் அவர் ஓடோடி வந்து நபிகளாரின் கரத்தை பிடித்து கொண்டு, இதோ அல்லாஹுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கப்பட்ட போது அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சரம் பணிந்தன, அவை இறை தூதர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சிரம் பணிய மாட்டாது. மேலும் அவரின் தோல் புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நான் அவரை அறிவேன். எங்களது வேதங்களில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறி அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்து வழி அனுப்பினார். ஆதாரம் சுனனு திர்மிதி.
الصلاة والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பர்னில் இருந்து முகம்மது முஹ்சின், யூனுஸ் முஹ்சின் ஆகியோர்களுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. الله الذي يهدينا جميعا الله